Hi, welcome to Biology. இன்னைக்கு கிளாஸில் 12th Biobotany Chapter 1 Asexual and Sexual Reproduction Artificial Methods பார்க்கலாம். Apart from the above mentioned natural methods of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their parts. Such methods are said to be artificial propagation. Last classல vegetative reproduction நேச்சுரல் மெத்தட்ஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் இருக்கும், கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ். கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னா நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸில் அதிக அளவு உற்பத்தி பண்ணுறதுக்கு பிளான்ட்டோட ஒரு பார்ட்ஸ் எடுத்து அதிலிருந்து நிறைய உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மெத்தட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன். Some of the artificial propagation methods have been used by men for long time and are called conventional methods. So, இந்த artificial propagation method பார்த்தீங்கன்னா லாங் டைமாகவே ரொம்ப காலமாகவே பாரம்பரியமாக மனிதர்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதுதான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். Nowadays, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா technology is being used for propagation to produce large number of plants in a short period of time. Such method are said to be modern methods. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதிகமான பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தட்ஸ் தான் மாடர்ன் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட்டு கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். The common methods of conventional propagation are cutting, grafting and layering. கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் ப்ராபகேஷன் நடக்குது. Cutting, grafting, layering. First one, cutting. It is the method of producing a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. Parent plantல இருந்து root portion அப்படி இல்லைன்னா stem, leaf இதில் இருந்து ஒரு small part எடுத்து அதை ஒரு new plant அதிலிருந்து உருவாக்குறது தான். The cut part is placed in a suitable medium for growth. It produces root and grows into a new plant. கட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷனை ஒரு சூட்டபுள் மீடியமில் வச்சு நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரூட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளான்ட் க்ரோ ஆகுது. இதுதான் கட்டிங் மெத்தட். டிபெண்டிங் அப்பான் த பார்ட் யூஸ்ட் இட் இஸ் கால்ட் அஸ் ரூட் கட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் மாலஸ். ஸ்டெம் கட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், பொகென்வில்லே அண்ட் மொரிங்கா. இது நாமளுமே பார்த்தீங்கன்னா இப்போத்து வர இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செம்பருத்தி செடி, பொகன்வில்லனா தாழ்பூ செடி, முருங்கைக்காய் மரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி நம்ம வளர்த்துட்டு வர்றோம். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் லீஃப் கட்டிங், பெகோனியா அண்ட் பிரயோஃபிலம். ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ப்ராபகேஷன். ஸோ ப்ராபகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 மெத்தட்ஸில் ஸ்டெம் கட்டிங் தான் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Second method is grafting. In this, parts of 2 different plants are joined so that they continue to grow as one plant. Grafting அப்படின்றது ஒட்டு முறை, ஒட்டு போடுறது மூலமாக வளர்க்குறது. இந்த முறைகளுமே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். In these parts of 2 different plants, 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் உள்ள பார்ட்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ஜாயின் ஆகுது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரே ஒரு பிளான்ட்டு தான் வளர ஆரம்பிக்குது. Of the 2 plants, the plant which is in contact with the soil is called stalk and the plant used for grafting is called scion. 2 plant இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு plant சாயிலோட அட்டாச்சாக இருக்கும். அந்த பிளான்ட்டோட நேம் ஸ்டாக். அண்ட் the plant used for grafting ஒட்டு போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்னொரு plant நேம் scion. Examples are citrus, mango and apple. There are different types of grafting based on the method of uniting the scion and stalk. ஸ்டாக்கும் சியானும் இணைகிறது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸாக இருக்குது. தே ஆர் பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங்க் கிராஃப்டிங், க்ரோன் கிராஃப்டிங் அண்ட் வெட்ஜ் கிராஃப்டிங். ஸோ இந்த முறைகள் எல்லாமே கிராஃப்டிங்கில் பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் பட் கிராஃப்டிங். A T-shaped incision is made in the stalk and the bark is lifted.
ட்ரீ ஷேப்பில் ஒரு இன்சிஷன் அப்படின்னா ஒரு கீறல் இந்த ஸ்டாக் சாயிலில் அட்டாச்சாகி இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் ட்ரீ ஷேப்பில் ஒரு கீறல் கொடுத்து அந்த பார்க்கை வந்து லிஃப்ட் பண்ணணும். The cyan bud with little wood is placed in the incision beneath the bark and properly bandaged with a tape. சியான் அப்படின்றது இன்னொரு பிளான்ட்லேருந்து நாம் எடுத்து ஒட்டக்கூடிய ஒரு பகுதி தான் சியான். இதே ட்ரீ ஷேப்பில் இன்னொரு பிளான்ட்லேருந்து ஒரு சின்ன கீறல் எடுத்து அந்த வுட்டை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கில் வந்து நம்ம ட்ரீ ஷேப்பில் ஒரு கீறல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து அட்டாச் பண்ணி அந்த பார்க்கை இதுக்கு மேலே வச்சு ப்ராப்பராக பேண்டேஜ் போட்டு டேப் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த மெத்தட் தான் பட் கிராஃப்டிங். இதில் இருந்தால் நியூவாக வந்து ஒரு பிளான்ட் வந்து வரும். செகண்ட் டைப் அப்ரோச் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் போத் த சியான் அண்ட் ஸ்டாக் ரிமைன் ரூட்டட். த ஸ்டாக் இஸ் grown in a pot and it is brought close to the சியான். இந்த அப்ரோச் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சியான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாயிலோடு அட்டாச்சாகி இருக்கும். ஸ்டாக் இஸ் க்ரோன் இன் ஏ பாட். ஸ்டாக் வந்து ஒரு பாட்டில் வந்து நம்ம வளர்த்துட்டு வரணும். இதை வந்து சாயில் அட்டாச்சாகி இருக்கக்கூடிய பிளான்ட்டு கூட ரொம்ப நெருக்கமாக கொண்டு வரணும். அதாவது ஸ்டாக்கும் சியானும் ரெண்டுமே சாயிலில் வந்து அட்டாச்சாகி இருக்கணும். ஒரு பிளான்ட்டு கூட இன்னொரு பிளான்ட்டை பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு வரணும். போத் ஆஃப் தெம் ஷுட் ஹேவ் த சேம் திக்னஸ். ரெண்டோட அந்த ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸுமே பார்த்தீங்கன்னா சேம் திக்னஸில் இருக்கணும். எ ஸ்மால் ஸ்லைஸ் இஸ் கட் ஃப்ரம் போத் த கட் சர்ஃபேசஸ் ஆர் brought நியர் அண்ட் tied டுகெதர் அண்ட் ஹெல்ட் பை அ டேப். ரெண்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சேம் திக்னஸாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் மட்டும் ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்மால் ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துடணும் ரெண்டு பிளான்ட்லேயுமே. அதுக்கப்புறமா ரெண்டே பக்கத்தில் கொண்டு வந்து நல்லா கட்டி ஒரு டேப் வச்சு நல்லா சுற்றி விட்டுறணும். ஆஃப்டர் 1 to 4 weeks the tip of the stalk and base of the சியான் are cut off and detached and grown in a separate part. ஒரு 4 weeks ஆஃப்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இருந்து மேலே இருக்கக்கூடிய டிப்பையும் சியானில் வந்து அடிப்பகுதியையுமே நாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் செப்பரேட் பாட்டில் வந்து நம்ம வளர்க்கணும். இதுதான் அப்ரோச் கிராஃப்டிங். நெக்ஸ்ட்டு டங்க் கிராஃப்டிங். A syan and stalk having the same thickness is cut obliquely and the syan is fit into the stalk and bound with a tape. டங்க் கிராஃப்டிங் பார்த்தீங்கன்னா சியான் ஸ்டாக் ரெண்டுமே சேம் திக்னஸில் இருக்கணும். ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்யூலி சாய்வாக வந்து கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணிவிட்டு சியான் போர்ஷனை ஸ்டாக்கோடு வந்து பவுண்ட் பண்ணி டேப்பை வச்சு நல்லா சுற்றிடலாம். இதுதான் டங்க் கிராஃப்டிங். crown grafting. When the stalk is large in size, cyans are cut into wedge shape and are inserted on the slits or glyphs of the stalk and fixed in position using graft wax. crown grafting அப்படின்றது large size ஸ்டாக் இருக்கணும். சியான் வந்து ஒரு ஸ்மால் சைஸாக இருந்தால் போதும். ஸோ லார்ஜ் சைஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு கட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு பள்ளம் உருவாக்கிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா சியானை வந்து வெட்ஜி ஷேப்பில் ஆப்பு வடிவத்தில் கட் பண்ணி அதை வந்து ஸ்டாக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா கிராஃப்ட் வேக்ஸ் வச்சு வந்து நல்லா வெளியே வராமல் டைட்டாக பேக் பண்ணிடலாம். இதுதான் crown grafting. லாஸ்ட் டைப் வெட்ஜ் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் a slit is made in the stalk or the bark is cut. இந்த மெத்தடில் வந்து ஸ்டாக்கில் வந்து ஒரு துளை ஏற்படுத்தணும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கட்டையில் வந்து ஒரு துளை ஏற்படுத்தணும். the bark is cut. அப்படி இல்லைன்னா ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கும் இல்லையா பார்க், அதை வந்து கட் பண்ணிக்கலாம். a twig of cyan is inserted and tightly bound so that the cambium of the two is joined. சியான் வந்து என்னென்னா ஒரு ட்விக் ஆஃப் ஒரு கிளையோட கூடிய சியானை வந்து இந்த கட் பண்ணக்கூடிய அந்த பார்க்கில் இன்சர்ட் பண்ணி நல்ல டைட்டாக வந்து கட்டிடணும். இதனால் பார்த்திங்கன்னா இந்த கேம்பியம் வந்து ரெண்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கேம்பியமே ஜாயின் ஆகுது. இதுதான் பார்த்திங்கன்னா வெட்ஜ் கிராஃப்டிங். பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சாயிலோடு அட்டாச்சாக இருக்க இதுதான் ஸ்டாக், இது வந்து சியான். ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ட்ரீ ஷேப்பில் ஒரு இன்சர்ஷன் ஏற்படுத்தியிருக்கோம், கீறல் இருக்குது.
இது சியான் பிளான்ட். இந்த பிளான்ட்லேருந்து ஒரு பட்டை வந்து நாம் எடுத்துருக்குறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் டீ ஷேப்பில் இருக்கக்கூடிய கீரையில் அட்டாச் பண்ணி பேண்டேஜ் போட்டாச்சு. இதுதான் பட் கிராஃப்டிங். செகண்ட் மெத்தட் அப்ரோச் கிராஃப்டிங். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளான்ட், செகண்ட் பிளான்ட். இந்த பாட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்க பிளான்ட்டு தான் ஸ்டாக் பிளான்ட். இது சியான் பிளான்ட். ஸ்டாக் பிளான்ட்டும் சியான் பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து சேம் திக்னஸில் இருக்கும். சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பார்க்கை வந்து லைட்டாக அதை வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே பேண்டேஜ் பண்ணியிருக்கோம். 4 வீக்ஸ் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அப்பர் போர்ஷனையும் சியான் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டவுன் போர்ஷனையும் கட் பண்ணி செப்பரேட்டாக 2 பாட்டில் வந்து நம்ம வளர்க்கலாம். தேர்ட் மெத்தட் டங்க் கிராஃப்டிங். ஸோ இந்த டங்க் கிராஃப்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் சியான் ரெண்டுமே ஆப்ளிக்காக கட் பண்ணியிருக்கணும். இந்த போர்ஷன் ரெண்டையுமே டைட் பண்ணிடணும். இதுதான் டங்க் கிராஃப்டிங். நெக்ஸ்ட் மெத்தட் க்ரான் கிராஃப்டிங். ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லார்ஜ் சைஸாக இருக்கும். சியான் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. ஸ்டாக்கில் வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வெட்ஜி ஷேப்பில் இந்த சியான் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அப்புறமா வேக்ஸ் வச்சு நம்ம பிளாக் பண்ணிடலாம். இது க்ரௌன் மெத்தட். லாஸ்ட் ஒன் வெட்ஜி கிராஃப்டிங். ஸோ வெட்ஜி கிராஃப்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா சியானை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த கேம்பியம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கன்வென்ஷனல் மெத்தடில் லாஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா லேயரிங். In this method, the stem of a parent plant is allowed to develop roots while still intact. லேயரிங்னா பதியம் போடுற முறை. பதியம் போடுறது மூலமாக நம்ம வந்து நியூ பிளான்ட்ஸ் வந்து உருவாக்குவோம் இல்லையா, அதுதான். இந்த ஸ்டெம் ஆஃப் அ பேரண்ட் பிளான்ட், ஒரு பேரண்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம் பார்த்திங்கன்னா பேரண்ட் பிளான்ட்டில் இருக்கும்போதே அந்த ஸ்டெம்மிலேருந்து ஒரு ரூட்டு உருவாகிறதுக்கு வந்து தூண்டப்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா லேயரிங். When the root develops, the rooted part is cut and planted to grow as a new plant. Examples Exora and Jasminum. ஸோ இப்போ அந்த ஸ்டெம்மில் இருந்து ரூட் எப்போ ஃபார்ம் ஆகுதோ, ஃபார்ம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மில் வந்து எங்கே ரூட் வந்து ஃபார்ம் ஆச்சோ அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணி தனியாக வந்து அதிலிருந்து ஒரு பிளான்ட் வந்து உருவாகும். எக்ஸாம்பிள் எக்ஸோரா ஜாஸ்மினம். லேயரிங் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது. மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். ஃபர்ஸ்ட் டைப் மவுண்ட் லேயரிங். திஸ் மெத்தட் இஸ் அப்ளைடு ஃபார் த பிளான்ட்ஸ் ஹேவிங் ஃப்ளெக்சிபிள் branches. The lower branch with leaves is bent to the ground and part of the stem is buried in the soil and tip of the branch is exposed above the soil. ஸோ மவுண்ட் லேயரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ஸ்டெம்மோட ஒரு போர்ஷன், அதாவது ஃப்ளெக்சிபிள், நல்லா வளையக்கூடிய ஒரு பிரான்ச்சஸாக இருக்கணும். பேரண்ட் பிளான்ட்லேருந்து ஒரு வளையக்கூடிய ஸ்டெம் போர்ஷனை பார்த்திங்கன்னா வளைச்சி அதை வந்து மண்ணுக்கு அடியில் வந்து புதைச்சி வைக்கணும் அந்த ஸ்டெம் போர்ஷனை. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஸ்டெம் போர்ஷன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், வளையக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் வந்து மண்ணில் வந்து நல்லா அதை பெண்ட் பண்ண முடியும். பெண்ட் பண்ணி கிரவுண்டில் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு நல்லா மண்ணை வச்சு முக்கி வைக்கணும். ஆஃப்டர் த ரூட்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் buried in the soil, a cut is made in parent plant so that the buried part grow into a new plant. See the picture. So இந்த picture பாருங்கள், இதான் வந்து parent plant. இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிள், நல்லா வளையக்கூடிய ஒரு பிரான்ச்சஸை பார்த்து எடுத்து அதை வந்து நல்லா வளைச்சி மண்ணுக்கு அடியில் வந்து நல்லா போட்டு, மேலே பாருங்கள் வெயிட் போட்டு வச்சுருக்காங்க, மண்ணுக்கு அடியில் வந்து நல்லா புதைச்சிடணும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெம்மில் இருந்து மண்ணுக்கு அடியில் நம்ம புதைச்ச இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். இது மண்ணுக்கு அடியில் இருக்கிறதுனால நமக்கு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரூட்லாம் ஃபார்ம் ஆன பிறகு இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டோன்னா இதிலேருந்து ஒரு நியூ பிளான்ட் வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகும். ஸோ இதுதான் மவுண்ட் லேயரிங். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா
layering. In this method, the stem is girdled at nodal region and hormones are applied to this region which promotes rooting. This portion is covered with damp or moist soil using a polythene sheet. So air layering அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மை வந்து என்ன பண்ணணும்னா girdled at nodal region, அந்த நோடு போர்ஷன் அதுலேருந்து ஒரு பிரான்ச்சஸ் போகும் இல்லையா, அந்த கணப்பகுதியில் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வந்து ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைடு, அதிலேருந்து புதுசாக ஒரு வேர் வர்றதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ்னால் என்னென்னா க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், வளர்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா நல்ல சாயில் வச்சு கவர் பண்ணிடணும். சாயில் வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு அதை பாலித்தீன் ஷீட்டு வச்சே நல்லா வந்து சுற்றி வச்சிடணும். Roots emerge in this branches after 2 to 4 months. Such branches are removed from the parent plant and grown in a separate pot or ground. ஸோ இந்த பிரான்ச்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 மந்தில் ரூட் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ வந்து ரூட் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சஸை பேரண்ட் பிளான்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் வந்து செப்பரேட்டாக ஒரு பாட்லேயோ கிரவுண்ட்லேயோ வச்சு கூட நாம் இந்த பிளான்ட்டை வந்து நியூ பிளான்ட்டை வந்து வளர்த்துக்கலாம். See the picture. So it's a parent plant. பேரண்ட் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம். பிரான்ச்சில் பாருங்கள் இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி வெளியில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய பார்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ள ஹார்மோன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஹார்மோன்ஸ்லாம் ஆட் பண்ணி சாயில் வச்சு அதை வந்து நிறைய சாயில்லாம் வச்சு அதுக்கு மேலே பாலித்தீன் வச்சு நல்லா வந்து இங்கே பாருங்கள் கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் 2 or 4 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆஃப்டர் இதை செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம பாட்லையாவது ஒரு கிரவுண்ட்லையாவது நாம் வந்து வளர்த்துக்கலாம். ஒரு நியூ பிளான்ட் வந்து நமக்கு டெவலப் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேயரிங் மெத்தட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இது கிளியராக நீங்கள் பிக்சர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். கன்வென்ஷனல் மெத்தட்ஸோட யூசஸ் பார்க்கலாம். த பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். கன்வென்ஷனல் மெத்தட்ஸில் கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலாகவே சேமாக இருக்கும். மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு குயிக்லி பை திஸ் மெத்தட். இந்த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய நியூ பிளான்ட்ஸ் எப்படி இருக்குன்னா குயிக்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஷார்ட் பீரியட்லேயே நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்கும். சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ் இன் அதர்ஸ். The seeds produced do not germinate. In such cases, plants can be produced in a short period by this method. So, சம் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சீட்ஸே இருக்காது. அப்படியே சீட்ஸ் வந்து இருந்தாலுமே அது வந்து ஜெர்மினேட் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்காது. இந்த மாதிரி பிளான்ட்லாம் இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது மூலமாக நாம் வந்துட்டு ஒரு நியூ பிளான்ட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். Some plants can be propagated more economically by vegetative propagation. Example, Solanum tuberosum. Some plants பார்த்தீங்கன்னா ப்ராபகேட்டட் எக்கனாமிக்கலாகவே வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் வந்து நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலனம் டியூபரோசம். 2 different plants with desirable characters such as disease resistance and high yield can be grafted and grown as a new plant with the same desirable characters. 2 different plants with a desirable character. Desirable character means நம்ம விரும்பிய characters. For example, grafting பார்த்தோம். 2 different plants வந்து graftingல தேவைப்பட்டது. ஒரு plant stock, another one plant cyan. ஸ்டாக் பிளான்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா மேபி டிசைரபிள் கேரக்டர்ஸ் உடையதாக இருக்கலாம். அது கூட நாம் அட்டாச்சு பண்ணக்கூடிய சியான் இன்னொரு பிளான்ட்லேருந்து ஒரு கட்டிங் போர்ஷன் எடுத்து இங்கே வந்து இன்சர்ட் பண்ணுறோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கலாம். அதாவது அதிகமான பழங்களை தரக்கூடியதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 தேவையான கேரக்டர்ஸில் இணைச்சி கிடைக்கக்கூடிய நியூ ஒன் பார்த்திங்கன்னா 2 குட் கேரக்டருமே இருக்கும். அது வந்து அதிகமான பழங்கள் தரக்கூடியதாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸுமே அதில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்.
Disadvantages of conventional methods. Use of virus infected plants as parents produces viral infected new plants. நாம் சூஸ் பண்ணக்கூடிய பேரண்ட் பிளான்ட்டில் ஆல்ரெடி வைரஸ் வந்து இன்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடைக்கக்கூடிய நியூ வெரைட்டியுமே வைரல் வந்து இன்ஃபெக்டட் ஆகிருக்கும். வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ராபகேஷன் ஆர் பல்கி அண்ட் ஸோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர். வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபகேஷனுக்கு நம்ம ரூட் ஸ்டெம் அந்த போர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெம் பார்த்திங்கன்னா அதிகளவு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டெம் போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் வந்து பல்கியாக இருக்கிறதுனால பர்மனாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட்ஸோட ஒரு குறைகள் அப்படின்னு சொல்லலாம். கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நாம் மாடர்ன் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.